நம்ம தமிழ் சினிமா கடந்த சில வருஷமாவே குறிப்பா கோவிட்க்கு அப்புறம் இந்த பேன் இண்டியா அப்படிங்கிற டேகோட நிறைய படங்கள் ரிலீஸ் பண்றாங்க. இப்போ நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பேன் இண்டியா அப்படின்னா என்னன்னா, ஒரு படத்துல நிறைய மற்ற ஸ்டேட்ல இருக்க பெரிய பெரிய ஆக்டர்ஸை கேஸ்ட் பண்றது. பேர் என்ன? சங்கிலி. இன்னையில இருந்து உன் பேர் சங்கிலி. கங்குலி. அப்புறம் இந்த படத்தை நிறைய லாங்குவேஜ்ல ஒய்டா ரிலீஸ் பண்றது இப்படின்னு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுதான் பேன் இண்டியன் சினிமாவான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. பேன் இண்டியன் சினிமானா என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காந்தாரா தாங்க. ஏன்னா காந்தாரா படத்தை ஃபர்ஸ்ட் கன்னடத்துல மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க. வேற எந்த லாங்குவேஜ்லயும் இந்த படத்தை நாங்க டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போறதில்ல அப்படின்னு அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான ஹோம்பாலா ஃபிலிம்ஸே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் லேட்டரா இந்த படம் ஓடின ஓட்டத்துக்கு எல்லா லாங்குவேஜ்லயும் டப் பண்ணி ரிலீஸ் ஆகி கடைசியில 20 கோடியில எடுத்த இந்த படம் 400 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிச்சுங்க. இதே மாதிரி தான் போன வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன பிரேமுலு படத்தையும் சொல்லலாம். ஏன்னா ஒரு 5 கோடியில் எடுத்த சின்ன பட்ஜெட் படம் தான் பிரேமுலு. ஆனால் அந்த படம் வேர்ட் ஆஃப் மவுத்தால மட்டுமே தமிழ் தெலுங்கு அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லுமே பெரிய பிளாக் பஸ்டா ஒன்றுச்சு. கடைசியில் 5 கோடியில் எடுத்த அந்த படம் 160 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம தமிழ் சினிமாவை பாருங்களேன். ஒரு பெரிய பட்ஜெட் படத்துல நிறைய அதர் லாங்குவேஜ் ஆக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த படம் ஓடிடுமா? இது கேட்கறப்ப எப்படி இருக்குன்னா, உள்ளுக்குள்ள 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குடா, அதுல ஓடாத வண்டியாடா இந்த எலுமிச்சம்பழத்துல ஓட போகுது. இப்போ இந்த வீடியோல பேன் இண்டியாங்கிற பேர்ல நமக்கு எந்தெந்த படங்கள்லாம் விபூதி அடிச்சது அப்படிங்கிற ஒரு 5 முக்கியமான படத்தை பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். 5th பிளேஸ்ல கங்குவா 2024 நவம்பர்ல சூர்யா பாபி தியோல் நடிப்புல சிறுத்தை சிவாவோட டைரக்ஷன்ல முக்கியமா 3Dல ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் இந்த கங்குவா. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சூர்யாவும் சரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜாவும் சரி பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணாங்க. இந்த படம் தான் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா அவ்வளவு கான்பிடண்டா இருந்தாரு. கடைசியில படத்தோட ரிசல்ட் என்னாச்சுன்னா, இதுல பாபி தியோல வில்லனா போட்டா நார்த் இந்தியால பிச்சுக்கிட்டு ஓடுன்னு பிரெடிக்ஷன் வேற. 4th பிளேஸ்ல லைகர் 2022ல விஜய் தேவரகொண்டா, அனன்யா பாண்டே, ரம்யா கிருஷ்ணன் நடிச்சு பூரி ஜெகநாத் டைரக்ஷன்ல வந்த படம் தான் இந்த லைகர். இப்படி ஒரு படம் வந்துச்சா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஆனா வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேன்னு இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஷோலயே அடி வாங்கின படம்னா அது இந்த லைகர் தான். இவங்க இந்த படத்தை பேன் இண்டியாங்கிறத தாண்டி பேன் வேர்ல்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு இந்த படத்துல மைக் டைசன் நடிக்க வச்சாங்க. 3rd பிளேஸ்ல வேட்டையன் ஜெய்பீம்க்கு அப்புறம் டிஜே ஞானவேல் டைரக்ஷன்ல ரஜினி, ராணா, ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், அமிதாப் பச்சன் ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட வச்சு கிராண்டா ரிலீஸ் பண்ண ஒரு படம் தான் இந்த வேட்டையன். குறி வச்சா இந்த படத்தோட ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேவா இந்த படம் ஒன்றும் பெருசா கிளிக் ஆகல. ரீசெண்டா வந்த ரஜினி படங்கள்லே பெரிய ஓப்பனிங் இல்லாத படமே இதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேல ஃபர்ஸ்ட் ஷோவை தவிர்த்து வேற எந்த ஷோவுமே ஃபுல்லே ஆகல. இந்த படத்துக்கு அமிதாப் பச்சன் தேவையே இல்லை. ஏன்னா படத்தோட ட்ரெய்லர் பாக்குறப்ப ரஜினிக்கும் அமிதாப் பச்சனுக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் சீன் இருக்கு, ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா மாதிரி போகும் அப்படின்னு பார்த்தா கடைசியில இந்த படத்துல அமிதாப் பச்சனுக்கு ஒண்ணுமே ரோல் இல்ல. ஏப்ரல் ஃபூல். 2nd பிளேஸ்ல லியோ 2023ல லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் இந்த லியோ. இந்த படத்தோட லொகேஷனை காஷ்மீரா சூஸ் பண்ணதா இருக்கட்டும், அதே மாதிரி சஞ்சய் தத்தை முக்கியமான வில்லனா பிளே பண்ண வச்சதா இருக்கட்டும், இது எல்லாமே எதுக்குன்னா லியோ படத்தை பேன் இண்டியாவை ரிலீஸ் பண்ணி நார்த் இந்தியாவில் பெரிய ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. கடைசியில சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை. நம்பர் 1 கூலி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினி, அமீர் கான், நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாகிர், உபேந்திரா நடிச்சு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான் இந்த கூலி. ரீசெண்டா வந்த தமிழ் படங்கள்லயே இந்த அளவுக்கு ட்ரோலும் மீமும் எந்த ஒரு படமும் ஃபேஸ் பண்ணது இல்லைங்க. இந்த படம் பார்த்துட்டு வெளில வந்த மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸுக்கு மைண்ட்ல எக்கச்சக்கமான கேள்வி இருக்குங்க. பாகுபலி பார்ட் 1ல கூட படம் பார்த்ததுக்கு அப்புறம் கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வியோட தான் வெளில வந்தோம். ஆனா அந்த ஒரு கேள்வி பார்ட் 2 வரைக்கும் நம்மளை வெயிட் பண்ண வச்சது அது ஒருத்தும் கூட. ஆனா இந்த படத்துல ஒரு 100 கேள்வி இருக்குங்க. ஷௌபின் ஏன் சத்யராஜை கொல்லணும், ரச்சிதாராமுக்கு எப்படி அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியும், நாகார்ஜுனாக்கு எப்படி ஷௌபின் போலீஸ்னு தெரியும், இப்படின்னு இந்த கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா அமீர் கான், உபேந்திரா, ஏன் நாகார்ஜுனாவே இந்த படத்துக்கு எதுக்குன்னு தான் இருக்கு. இப்போ ஓவரால் இந்த படங்கள் எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஒரு ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இல்லாமல் வெறும் அதர் ஸ்டேட்டில் இருக்க முக்கியமான ஆக்டர்ஸை வச்சு ஒரு படத்தை ஓட வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்பயாவது ஒன்று கிளிக் ஆகலாம், ஜெயிலர் மாதிரி.
ஆனால் அதை ஒரு ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு அதே மாதிரி நாங்கள் படங்கள் எடுப்போம் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஆணி தான்.